ஆண்டவர் எனக்கு கொடுத்த அழைப்பு இதுதான். என்னென்னா, சத்தியம் அறியாதவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். அதை எப்படி செய்யணும் அப்படின்றது நாம் நிறைய நம்முடைய அண்டை அயலகத்தார் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவர்களிடத்திலே நாம் யூதனுக்கு யூதனாய் கிரேக்கனுக்கு கிரேக்கனாய் சென்று நாம் சத்தியத்தை சொல்ல வேண்டும். பாஸ்டர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். அவங்க சீக்கிரத்தில் அதை செய்வாங்க. அப்போ அது உங்களுக்கு இன்னும் தெளிவாய் புரியும். இந்த பாடல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உந்துதலை கொடுக்க வேண்டும். இது அநேகருக்கு இது சென்று சேர வேண்டும். அதன் மூலமாக நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது நம்மேல் விழுந்த கடமை என்பதை உணர்ந்தவர்களாக ஒப்பு கொடுப்பதற்காக எழுதப்பட்ட பாடல். அதனால் இன்றைக்கி பார்த்த மெசேஜே அதில் வரிகளாக உங்களுக்கு வரும்போது இன்னும் தெளிவாய் புரியும். ஐஓஜே டிவி அதான் என்னுடைய யூடியூப் சேனல். அதில் இன்றைக்கி அந்த 11 o'clock அது டெலிகாஸ்ட் ஆகும். நீங்கள் பார்க்கலாம். அந்த பாட்டை அதில் மறுபடியும் பார்க்கலாம். இப்பொழுது அது உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். ஸோ பாஸ்டர் முதல்ல நின்று நிறைய சொன்னார். அவர் என் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக சொன்னார். அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக சொன்ன மாதிரி தெரிஞ்சுது. நான் ஒரு சாதாரண ஊழியன், அவ்வளோதான், ஆண்டவருடைய ஊழியன். அதில் ஒன்றுமே எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால் இன்றைக்கும் நான் அவருடைய ஒரு சாதாரண ஒரு ஊழியன். அந்த ஊழியத்தை தான் செய்து வருகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையில் 21 நற்செய்தி படங்கள் எழுதி இயக்கியிருக்கிறேன். இந்த பாடலை இந்த சபையில் இந்த போதகருடைய ஆதரவோடு இது வருகிறது என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆனால் அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுற ஒரு பாஸ்டர். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை ஊக்கப்படுத்துகிறவர்களில் முதன்மையாக இருக்கிறவர் என்னுடைய அன்பு காலேப் பாஸ்டர், அவருடைய மகன். அவருக்கும் என்னுடைய நன்றி. அவர் குடும்பம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடலை நாம் இப்பொழுது கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய மதிப்புக்குரிய அன்பு கர்த்தருடைய தாசன், அன்பு சகோதரர் ஜான் தன்ராஜ் அவர்கள் இந்த பாடலை இதை வெளியிடுவார்கள். ஆக இந்த விதத்தை நாம் எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நாம் எதை செய்தாலும் கர்த்தர் மகிமைப்படும்படியாய் அந்த காரியத்தை செய்கிறோம். ஒரு ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா. தேவன் இது நமக்கு ஒரு அடையாளம், ஒரு சேலஞ்ச். அருமையான கர்த்தருடைய தாசனுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளை அவர் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். அதே போல இங்க இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் எல்லா தாளந்தும் இருக்கிறது. அப்படிப்பட்ட தாளந்துகள், கிருபைகள் அநேகருக்கு இருக்கிறது. அதையெல்லாம் நீங்களும் பயன்படுத்துங்க. ஒவ்வொரு கிருபைகளையும் அவர் மகிமைப்படும்படிக்கு. ஆமென். நம்ம யாவரும் கண்களை மூடி இன்றைக்கு ரிலீஸ் பண்ணப்பட போகிற இந்த பாடல், இதை நானும் ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணினேன், நானும் ஒரு பாட்டை எழுதினேன் என்பது காட்டுவதற்காக அல்ல. இந்த பாடலை கர்த்தர் கொடுத்தார். இதில் எழுத்துக்களை கர்த்தர் கொடுத்தார். இதில் ராகத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தரே இதை கொடுக்க காரணம், இந்த பாடல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். எப்படி பேதுருவை படகிலே வலையை அலசி கொண்டு ஏமாற்றத்தின் பாதையில் இருந்த அவனை கர்த்தர் ஜீவ பாதையில் எப்படி இழுத்தாரோ, அதே போல வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்ட நிலையிலே, சோர்ந்து போன நிலையிலே, இழந்து போன நிலையிலே, நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற ஜனங்களை இந்த பாடலை கேட்கும் போதே அவர்களுக்குள்ள பெரிய நம்பிக்கை வர வேண்டும். அவர்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்து கர்த்தர் பட்சமாய் அந்த பாடல் ஜனங்களை இழுக்க வேண்டும். எல்லாரும் அந்த பாடல் இருக்கிற ஒவ்வொரு வரியிலும் கர்த்தருடைய கிருபை இருக்கணும். எல்லாரோட கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஒருமனப்பட்டவளாய் நம்முடைய பாதத்தை வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தாயின் வயிற்றிலே உருவாக முன்பே எனக்காக நீ என்று சொல்லி தெரிந்து கொண்ட
அன்பு தாசன் என் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை கர்த்தர் அழைத்த நாள் முதல் கொண்டு இந்த நிமிஷம் வரையிலும் உமக்கு உண்மையை உத்தமமாய் அவை செய்து வருகிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர் மூலமாய் எத்தனை படைப்புகளை, எத்தனை திரைப்படங்களை, எத்தனை பாடல்களை, எத்தனை புத்தகங்களை எழுத அவர் மூலமா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்தரே. உமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட ஒரு புதிய பாடலை எழுத பேதுருவுடைய படகை மையமாய் வைத்து ஒரு அழகான பாடலை எழுத நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நல்ல இசையமைக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நல்ல ராகத்தோடு கூட பாட கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இது நீர் கொடுத்த பாடல் ஆண்டவரே. இது பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிற பாடல் ஆண்டவரே. இதோ நாங்கள் எல்லாரும் எங்களோட வலது கரத்தை இந்த பாடலுக்கு நேராக உயர்த்தி நாங்கள் ஒன்று சேர்ந்து பிதா குமாரன் பரிசுத்தமுள்ள ஆவியாருடைய நாமத்தில் இந்த தேவ ராஜ்யம் கட்டுவதற்காய் இந்த பாடலை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம் ஐயா. We dedicate this song for the glory of God and to the establishment to the kingdom of God, Lord. உம்முடைய ராஜ்யம் கட்டுப்படும்படி, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கர்த்தர் பட்சமாய் திரும்பப்படும்படி இந்த பாடலை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் டெடிகேட் பண்ணி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபையார் சொல்லுவோம், ஆசீர்வதிக்கிறோம். வலையை கழுவினே எனது படகில் அமர்ந்து கொண்டீரே, என்னை சீஷனாக தெரிந்து கொண்டீரே. ராம் முழுதும் மீன்கள் அகப்படவில்லை, மனதுக்குள்ளே ஒன்றும் புலப்படவில்லை. ராம் முழுதும் மீன்கள் அகப்படவில்லை, மனதுக்குள்ளே ஒன்றும் புலப்படவில்லை. எனது படகில் அமர்ந்து கொண்டீரே, என்னை சீஷனாக தெரிந்து கொண்டீரே. எனது படகில் அமர்ந்து கொண்டீரே, என்னை சீஷனாக தெரிந்து கொண்டீரே. பேதுரு போல படகை கேட்டதென்ன விந்தையோ, எனது மனதின் ஆழம் காணாது உமதனாதி சிந்தையோ. உமது வார்த்தை ஆழம் அதையும் அறியவில்லையே, உமது அன்பை விடவும் கடலும் ஆழமில்லையே. உமது வார்த்தை
வெறுத்து படகை விலக மறந்திருந்தேனே. மலையும் கிழிந்து போகும் நிலையில் மனதை திறந்தீரே. உலகை வெறுத்து படகை விலக மறந்திருந்தேனே. மலையும் கிழிந்து போகும் நிலையில் மனதை திறந்தீரே. பேதுரு போல படகை தள்ளு, சற்றே படகை தள்ளு என்று சொன்ன வார்த்தை பொருளும் என்னவோ. மன்னதும் தள்ளி அமர்ந்த போதும் உமது பார்வை எனது மீதன்றோ. பாவையான என்னை விட்டு போகச் சொன்னேனே. மனிதர்களை பிடிப்பவனாய் மாறிப்போனேனே. பாவியான என்னை விட்டு போகச் சொன்னேனே. மனிதர்களை பிடிப்பவனாய் மாறிப்போனேனே. பயப்படாது என்று சொல்லி வழியை தந்தீரே. படகை வலையை துறந்த பின்பே பின்தொடர்ந்தேனே. பயப்படாது என்று சொல்லி வழியை தந்தீரே. படகை வலையை துறந்த பின்னே பின்தொடர்ந்தேனே. பேதுரு போல வலையை கழுவினே. எனது படகில் அமர்ந்து கொண்டீரே. என்னை சீஷனாக தெரிந்து கொண்டீரே. நாம் முழுதும் மீன்கள் அகப்படவில்லை. மனதுக்குள்ளே ஒன்றும் புலப்படவில்லை. ராம் முழுதும் மீன்கள் அகப்படவில்லை. மனதுக்குள்ளே ஒன்றும் புலப்படவில்லை. எனது படகில் அமர்ந்து கொண்டீரே. என்னை சீஷனாக தெரிந்து கொண்டீரே. எனது படகில் அமர்ந்து கொண்டீரே. என்னை சீஷனாக தெரிந்து கொண்டீரே. பேதுரு போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பாடலை வெளியிடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் போதகருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அன்றைக்கு எப்படி சத்திரத்தில் ஒரு இடம் கொடுத்து அந்த மாட்டு கொட்டகை சரித்திரத்தில் இடம்பெற்றதோ அதுபோன்று இந்த சபையும் நாளை சரித்திரத்தில் இடம்பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த சபை ஒரு குட்டி பரலோகம் போலவே இருக்கிறது. வர சந்தெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக குறுகிய சந்தாக இருக்கிறது. ஆனால் உள்ளே வந்த பிறகு சபை மிக விஸ்தாரமாக அழகாக இருக்கிறது. ஒருவேளை பரலோகத்தினுடைய வழி குறுகியதாக இருந்தாலும் பரலோகம் மிக மிக அழகாக இருக்கும் என்பதை நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். ஏன் இந்த சபையை நான் பரலோகம் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், எந்த சபை துதிக்கிறதோ அது துடிப்போடு இருக்கிறது என்று அர்த்தம். அது வெறும் துதி மட்டுமல்ல, சாத்தானை மிதி என்று சொல்லக்கூடிய சபையாகவும் இருக்கிறது. இந்த போதகரை எனக்கு ரொம்ப பிடிக்குது. நானும் ஒரு 10,000 கூட்டத்தில் ஸ்கூலில் காலேஜெல்லாம் போய் பேசியிருக்கேன். யாரும் அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் எனக்கு கொடுத்ததே கிடையாது. பாஸ்டர் கொடுக்கின்ற போது அவர் அள்ளி கொடுப்பவராக இருக்கிறார். ஆகவே நீங்களும் இந்த சபைக்கு அள்ளி கொடுப்பவராக மாற வேண்டும்.
இன்றைக்கி மனசு எல்லாமே புகழுக்கு தான் ஆசைப்படுது. இப்போது ரமேஷ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் சொன்னால் நிறைய விஷயங்கள் உண்மையாகவே இருக்கிறது. ஏன்னா அவர் ஒரு முறை தான் இன்றைக்கி காலையில் பார்த்தா கூட அவ்வளவு அழகாக அவர் என்னை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால், ஒரு மனிதரை எப்படி புரிந்து கொள்வது, ஒரு மனிதனுடைய மனதில் எப்படி போவது என்பதை உங்கள் சபை போதகரிடமின்று இன்று நான் கற்றுக்கொண்டேன். பாட்டு ஓடும் போது எத்தனை பேர் கவனிச்சிங்களோ தெரியாது, ஒரு விஷயம் மேடையில் நடந்துச்சு. நான் வெளியிட்ட அந்த காகிதம் இந்த இடத்துல இருந்து இப்படி பறந்து போச்சு. யாரும் அதை எடுக்கவில்லை. ஆனால் உங்களுடைய போதகர் முதலாவதாக வந்து எடுத்தார். அதுதான் ஒரு போதகருக்குரியது. ஜாக்கி சான் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணார். நம்ம ஆளுங்களாம் அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ண உடனே கீழே போட்டாங்க. ஜாக்கி சான் உடனே அதை பொறுக்கி எடுத்துகிட்டு போய் குப்பையில் போட்டார். உடனே பத்திரிகையெல்லாம் பாராட்டுச்சு, பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படின்னு. ஆகவே உங்களுடைய போதகர் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணமாகவே இருக்கிறது. திரு ரமேஷ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து சினிமா அப்படின்னா எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, ஐயோ சினிமாவுக்கு போறியா அவ்வளோதான் பாவி ஆகிடுவேன்னு. அது ஒரு ஊடகம், அதில் நல்ல விஷயங்களை விதைக்கலாம், அதில் நல்ல விஷயங்களை சொல்லலாம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஊடகத்தை ஒரு கிறிஸ்தவ ஊடகமாக மாற்றியிருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய ரமேஷ் அவர்கள். ஒரு படம் எடுக்குனாவே ரொம்ப கஷ்டங்க, 21 படம் எடுத்திருக்கிறார் நம்முடைய ரமேஷ் அவர்கள். சாருகாசன், நடிகர் கமலஹாசனுடைய அண்ணன் சாருகாசன், அவர் வந்து தேசிய விருது வாங்கியவர். அந்த தேசிய விருது வாங்கியவரையே நம்முடைய ஆள் இயக்கியிருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் எவ்வளவு ஞானத்தை அவருக்கு தந்திருக்கிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து மாறிவிட்டது உலகம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்பான், இப்போ கேட்குறான் ஃபேஸ்புக்கில் இருக்கிறியா, வாட்ஸ்அப்பில் இருக்கிறியா, எந்த குரூப்பில் இருக்கிறான்னு கேட்குறான். ஆகவே இந்த பாடலும் இன்றைக்கு யூடியூப்பில் போவது என்பது மிக மிக முக்கியம். ஆகவே இந்த யூடியூப்பில் எடுத்தோன்னே கேட்குறான், உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருக்கான்றான். இயேசுவுக்கு ஃபாலோயர்ஸ் இருக்கான்னு கேட்குறது கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருக்குன்றான். அப்புறம் அடுத்தது கேட்குறான், எவ்வளோ லைக்ஸு அப்படின்னு கேட்குறான். நான் சொல்லுகிறேன், IOJ என்கின்ற அவருடைய சேனலில் இந்த பாடலுக்கு நீங்கள் நிறைய லைக்ஸ் கொடுக்க வேண்டும். என்ன சொன்னால் அதுதான் இன்றைக்கி உலகத்தினுடைய, முன்னெல்லாம் ஆடியோ பார்த்திங்கன்னா ரிலீஸை வச்சு பார்ப்பாங்க எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு, இன்றைக்கி எவ்வளோ லைக்ஸ் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய நாமத்தை எந்த ஊடகத்தின் மூலமாக பயன்படுத்துகிற அவரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன். இந்த புத்தகம் பாருங்கள், பேதுருவின் படகு என்று. எனக்கு ஒரு வாய்ப்பு என்னென்னா, கர்த்தர் என்னை 2 மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த புத்தகத்தையும் நான் தான் வெளியிட்டேன், பேதுருவினுடைய படகு என்கின்ற இந்த பாடலையும் நான் தான் வெளியிட்டேன். ஆகவே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு பாடல் என்ன செய்துவிட முடியும்? ஒரு பாடல் என்ன செய்துவிட முடியும்? ஒன்றும் இல்லைங்க, இளையராஜாவினுடைய ஒரு பாடல். கேரளாவில் ஒருத்தன் மருத்துவமனையில் இருக்கிறான். இளையராஜாவினுடைய பாடல், உடல் அசையவில்லை அவனுக்கு. இளையராஜாவினுடைய பாடல், அந்த மியூசிக்கை போடுறாங்க, நத்திங் பட் விண்ட். சினிமா பாட்டு கிடையாது, நத்திங் பட் விண்டு என்கின்ற ஒரு இசையை போடுகிறார்கள். அவனுடைய கால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடுகிறது. அந்த இசை மூளைக்கு சென்று அசைக்கிறது அவனுடைய உடலை. நான் சொல்லுகிறேன், ஒரு திரைப்பட இசையமைப்பாளனுடைய இசையே அசைக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்துவ பாடல் இந்த உலகத்தை அசைக்காதா? அப்படிப்பட்ட அசைக்கக்கூடிய பாடலை நம்முடைய அன்பு சகோதரர் எழுதியிருக்கிறார். எவ்வளவு அற்புதமான வரிகள்! இந்த கடல் எப்படி ஆழமாக இருக்கோ அந்த மாதிரி உங்களுடைய அன்பு ஆழம் என்கின்ற அந்த வரிகள் தான். ஏன்னா வரிகள் என்பது பாடலுக்கு மிக மிக முக்கியம். கண்ணதாசன் நம்ம நிறைய பேருக்கு தெரியும், MS விஸ்வநாதனையும் தெரியும். அந்த காலத்தில் அவர் தான் மியூசிக் டைரக்டர். அப்போ MS விஸ்வநாதன் மியூசிக் போடுறதுக்காக அடுத்த நாள் ஷூட்டிங்கு காலையில் போடணும். இவர் என்ன பண்ணார், நைட்டு ஃபுல்லாக பாட்டு போட்டுட்டு போய் தூங்கிட்டார் MS விஸ்வநாதன். கண்ணதாசன் எப்பவுமே லேட்டாக வருவார், அன்றைக்கி 10 மணிக்கு வந்துட்டார். வந்துட்டு எங்கே MSVன்னு கேட்குறாரு. அவர் உதவியாளருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா நேற்று ரெக்கார்டிங்னால தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்சம் லேட்டாச்சு. அப்புறம் கண்ணதாசன் ஃபோன் பண்ணானோன்னு அவர் அடித்து பிடிச்சி போகிறார். அதுக்குள்ளே கண்ணதாசன் பாடல் வரியிலே எழுதிவிட்டார். அந்த பாட்டு தான், அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா அப்படின்னு எழுதினார். அதாவது பாட்டிலேயே வைக்கக்கூடியவர்கள் தான் கவிஞர்கள். ஆகவே அந்த கவிஞர்கள் அப்படிப்பட்ட கவிஞராகவும் போதகராகவும் இருக்கிறார் என்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி.
இந்த பேதுருவின் படகு ஏன் அவர் எடுக்கிறாரு அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். இந்த படகு என்பதில் நிறைய விஷயம் இருக்குங்க. படகு என்பது முதலில் பயத்தை போக்குகிறது. அன்னைக்கு கடலில் எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் காற்றையும் கடலையும் அடக்கினார். பயப்படாமல் இருங்கு என்பதை நமக்கு அவர் சொன்னார். ஒரு படகுல எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க, புயல் அடிக்குது. ஒரு குழந்தை மட்டும் நல்லா சிரித்து விளையாடிட்டே இருக்கு, படகு ஓட்டி இருக்காங்க. அப்போ அங்கே படகுல இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம முழுக போகிறோம், காற்று போது, படகு இப்படி இப்படி ஆடிட்டு இருக்கே, நீ ஏம்மா பயப்படாமல் இருக்கிற அப்படின்னு குழந்தைகிட்ட கேட்குறாங்க. அந்த குழந்தை சொல்லுகிறது, என்னுடைய அப்பா தான் படகோட்டி, அவர் எப்படி என்னை மூழ்க வைப்பார் என்று. நான் சொல்லுகிறேன், நம்முடைய அப்பா தான் அந்த படகோட்டி, நம்மை வாழ்க்கையில் அவர் மூழ்க வைப்பாரா? ஆகவே பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை தான். இன்னொன்று, படகுனுடைய நோக்கம் என்னென்று சொன்னால் அது கரை சேர்க்கும். நீங்கள் எப்போ போனாலும் கரை சேர்க்கும். நான் சொல்லுகிறேன், இந்த படகு இக்கரையிலிருந்து நம்மை அக்கரைக்கு சேர்க்கக்கூடிய படகாக இருக்கும். அந்த பரலோகம் என்ற இக்கரைக்கிலிருந்து அந்த பரலோகம் என்ற அக்கறைக்கு சேர்க்கக்கூடிய படகாக அது இருக்கும். ஆகவே இந்த பேதுருவினுடைய படகு என்ற இந்த படகை நான் வெளியிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் ரமேஷ் சார் பார்த்திங்கன்னா நிறைய கேள்வி கேட்டார். நான் எந்த கேள்வியும் கேட்குறது கிடையாது. அப்புறம் கை தூக்க சொல்லுவாங்க, கையும் தூக்க சொல்லுவேன். ஒரு முறை ஸ்கூலில் போய் அப்படி தான் கேட்டேன், 2 2 4டா, 58 58 எவ்வளோடான்னு. பையன் சொன்னால், ஈஸியாக இருந்தலாம் நீ சொல்லிவிடுவ, கஷ்டமாக இருந்த மட்டும் என்கிட்ட கேட்குறியாயா அப்படின்னா. அதனால் அன்னிலேருந்து கேள்வி கேட்பதே விட்டுட்டேன். அப்புறம் கை தூக்க சொல்கிறது, இது மாதிரி ஒரு பட்டிமன்றத்தில் போயிட்டு மனைவிக்கு பயப்படுறவங்களாம் யார் கை தூக்குங்கன்னா எல்லாருமே கை தூக்கணும், ஒருத்த மட்டும் கை தூக்கலை. அவன்கிட்ட கேட்டேன், நீ ரொம்ப தைரியசாலியாக இருக்கிறிய, கை தூக்கு. நீங்கள் வேறு சார், நேற்று அடித்ததில் கையை தூக்க முடியாத அளவுக்கு வலி, அதனால் நான் தூக்கலை அப்படின்னா. ஆகவே மக்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கேள்வி கேட்குறாருன்னா அது ஒரு வகையான வகை. ஆகவே தன்னுடைய ஊழியத்தை உலகெங்கும் கொண்டு செல்லக்கூடிய ஊழியமாக கர்த்தர் இந்த ஊழியத்தை மாற்றுவார். அவருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். என்ன சொன்னால், ஒரு படம் எடுக்கிறதுனா அவ்வளோ செலவு. 21 படங்களை எடுத்திருக்கிறார். அந்த படங்களை இலவசமாக கிராமமாக போய் போட்டு காட்டுகிறார். ஒரு சபையில் இருந்தால் அந்த கிராமமாக போய் காட்டுகிறார். அப்போ அந்த ஊடகத்தின் மூலமாக ஆண்டவர் மக்களுடைய உள்ளத்தை தொடக்கூடிய அந்த அற்ப மனிதராக, அற்புதமான மனிதராக அவர் இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட இந்த பேதுருவின் படகினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, குறிப்பாக நம்முடைய பாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆரம்பத்தில் அவங்க மகன் வர்ஷிப் பண்ணும்போது சொன்னார், ஒரு பிரெட்டு சாப்பிட்ட பிறகு வளர்ந்துட்டே இருந்துச்சான். நான் சொல்லுகிறேன், அந்த பிரெட்டு மாதிரி இந்த சபையும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். நன்றி. ஒரு சின்ன கருவை எடுத்து இல்லையா, மிக அற்புதமான வார்த்தைகளை நமக்கு கொடுத்து உற்சாகப்படுத்துகிற இப்படிப்பட்ட கர்த்தர் தாசர் அடிக்கடி சர்ச்சுக்கு வரணும். நம்ம விட்டு நம்ம தூரத்தில் இல்லை, நம்ம பக்கத்தில் திருமங்கலத்தில் தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கர்த்தர் நம்ம யோசிக்கிறோம், இவர்களெல்லாம் உலகத்தில் இருந்து கொண்டு நம்ம சாதிக்க முடியாததை அவர்கள் சென்று சாதிக்கிறாங்க. ஆமென். நம்ம சென்று அவரை ஊடக துறையிலே அவரை தெரியாத யாருமே இல்லை. ஆனால் அவர்கள் எங்கெல்லாம் போகிறார், அங்கெல்லாம் இயேசுவை சுமந்து கொண்டு போய் இன்றைக்கு அநேக ஊடகத்துறையில் இயேசுவை விதைத்து கொண்டு வராங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆகவே அவர்களுக்காகலாம் நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். நம்ம இந்த 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் அவர்கள் எல்லைகளுக்கு வெளியில் செல்கிறாங்க. நாம் சென்று சந்திக்க முடியாத நபர்கள், நாம் சென்று பேசக்கூடாத நபர்கள், இப்படிப்பட்ட பல இடங்களிலே கர்த்தர் அவர்களை கொண்டு தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். இறுதியாக நம்ம யாவரும் கண்களை மூடி இந்த பாடல், இன்றைக்கி சொல்லப்பட்ட பாடல், இன்னைக்கு 11 மணிக்கு அவர்கள் சொன்ன அந்த யூடியூப் IOJ, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்களே, IOJ அந்த சேனலில் பாருங்கள், பார்த்து சந்தோஷப்படுங்க. ஆனால் அன்பு கர்த்தர் தாசன் சொன்னது போல் நீங்கள் என்ன செய்யணும்னா அதை ஷேர் பண்ணணும். எவ்வளோ, ஏனென்றால் அந்த பாடல் சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற பாடல், கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து செல்லுகிற பாடல். அதை ஷேர் பண்ணுங்க. நிறைய பெரிய கர்த்தரை அறியாதவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
கர்த்தர் அறியாத ஜனங்கள் அதை பார்க்கட்டும், கேட்கட்டும். எப்படி அந்த பாடல் வாயிலாக அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்களாக. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, அன்று இந்த நாளின் ஆராதனையை எங்களுக்கு மகிமையாய் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்த கிருபைக்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் எங்களோடு கூட நீரே ஆவியான பொறுப்பெடுத்து நடத்தி கொடுத்தீர். விசேஷமாக இந்த வார்த்தையை கொண்டு மிக ஆழமான சத்தியங்களை மிக எளிமையான முறையில் உங்களுடைய தாசனை கொண்டு நீர் பேசினீரே. உமக்கு கூடான கூடிய ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் அத்தனையும் எங்களோட வாழ்க்கையிலே செயல்பட கிருபை செய்வீராக. விசேஷமாய் இன்றைக்கு நல்ல அற்புதமான பாடலை இன்றைக்கு நாம மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்து அதை வெளியிட கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். அந்த பாடல்கள் ஆண்டவரை ஒரு பெரிய அசைவை, ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு எங்கள் மத்திய வந்திருக்கிற தேவதாசர்களுக்காக, அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களுக்காக, அன்பு சகோதரர் ஜான் தன்ராஜ் அவர்களுக்காய் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஐயா, கர்த்தர் தாசர்கள் மேல் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக, அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்களை தேசத்திலே அடையாளப்படுத்துவீராக. அவர்கள் எங்கெல்லாம் இயேசுவை சுமந்து செல்கிறார்களோ அங்கே எல்லாம் ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட, உம்முடைய அன்பு வெளிப்பட. ஆண்டவர் அவர்கள் போகிற இடத்துல எல்லாம் அநேகரை கர்த்தர் பட்சமாக எழுத்துக்களை கர்த்தர் கிருபை செய்யும். அவருடைய எல்லா மனவிருப்பங்களும் நிறைவேற்றும். அவர்கள் கையிட்டு செய்கிற சிறிது பெரிதுமான எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உன்னுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.